ஆப்கானிஸ்தானில் அதிர்ந்து போன சம்பவம். ஸோ அந்த சம்பவத்தில் உயிர் இழந்தவங்க மட்டும் இதுவரைக்கும் 800க்கும் மேற்பட்டவங்க இறந்துருக்காங்க. அதில் சின்ன சின்ன காயம் அடைஞ்சவங்களுக்கு மட்டும் 700க்கும் மேலே காயம் அடைஞ்சிருக்காங்க. ஸோ அது என்ன கோரமான சம்பவம்னு இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க. ஹலோ ஹால், நான் உங்கள் கேஜி லோக்கி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆப்கானிஸ்தான் என்ற ஒரு ஊரில், குனூர் என்ற ஊரில் அதிகாலை 3 மணி அளவில் ஒரு நிலநடுக்கம் வந்திருக்குங்க. ஸோ அந்த மக்கள் தெரியாது, ஏன்னா அந்த மக்கள் தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த கோரமான ஒரு நிலநடுக்கத்தில் இதுவரைக்கும் கவர்மெண்ட் சொல்லியிருக்கிற நியூஸ் 800க்கும் மேற்பட்ட பேர் அந்த சம்பவத்தில் உயிர் இழந்திருக்காங்க. அதுவும் இல்லாமல் சின்ன சின்ன காயம் அடைஞ்சவங்க 700க்கும் மேற்பட்டவங்க காயம் அடைஞ்சிருக்காங்க. ஸோ அது 800 பேர் தான் இறந்துருக்காங்களா இதுவரையும் அவங்களாலையும் கரெக்டாக சொல்ல முடியல, நம்மளாலையும் கரெக்டாக சொல்ல முடியும். ஏன்னா இறந்தவங்க எண்ணிக்கை கூடிகிட்டே போயிட்டே இருக்குது. ஸோ அது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குதுங்க. ஸோ ஏன் இந்த கோரமான சம்பவம், நிலநடுக்கத்தால் இந்த மாதிரி கோரமான சம்பவம் நடக்குது? ஏன்னா அந்த மக்கள் எல்லாமே மலைவாழ் மலை கீழே வாழ்கிற மக்கள். ஸோ அந்த மலைவாழ் மக்கள் எல்லாமே கஷ்டப்படுறவங்க. ஸோ அவங்க எல்லாமே அவங்களோட வீடு எல்லாமே நம்மள மாதிரி காங்கிரீட் யூஸ் பண்ணி நம்ம வீடு கட்டலை. ஸோ சின்ன மேன்மேட். ஸோ அவங்களால முடிஞ்ச அளவுக்கு, ஏன்னா அவங்க கஷ்டப்படுற ஃபேமிலியில், அதனால் சின்ன மேன்மேட் அந்த குடிசை வீடாக இந்த மாதிரி வீடை கட்டி வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ இந்த மலையோரம் வாழ்ந்துருக்கும் போது அதோட கல் மண் நிலம் நடக்கும்போது அதோட சரிவினால், அந்த மண் சரிஞ்சதுனால எல்லாருமே இந்த சோகமான இந்த 800 பேர் இறந்துருக்காங்க. ஸோ அது இல்லாமல் இப்போது அந்த சம்பவத்தில் அதோட பசங்க, பேரண்ட்ஸ், அப்பா அம்மா எல்லாருமே அந்த சம்பவம் நேரத்தில் எல்லாருமே நேருக்கு நேராக பார்த்து இறந்துருக்காங்க. அதோட கொடுமை யாராலையும் தாங்க முடியாதுங்க. ஏன்னா நம்மளோட புள்ள கண்ணு முன்னாடியே இறக்குது, நம்மளோட அப்பா கண்ணு முன்னாடியே இறக்குறாங்க. ஸோ அதோட சம்பவம்லாம் நினச்சி பார்த்தாவே ஒரு மாதிரி இருக்குங்க. நெக்ஸ்ட் வீடியோ என்ன வேணும்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அன்டில் உங்கள் லோக்கி.